எல்லாருக்கும் வணக்கம். மீந்து போன சப்பாத்தியை வச்சு தயிர் சப்பாத்தி ரோல் செய்யலாமா? தயிர் சப்பாத்தி ரோல் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண இஞ்சி, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். ஒரு சின்ன சைஸ் கேரட்டை துருவி கூட சேர்த்திக்கலாம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு. நீங்கள் இது கூட வேணும்னா பீட்ரூட் கூட சேர்த்திக்கலாம். நான் பீட்ரூட் சேர்க்கலை. 1/2 கப் தயிர் சேர்த்திட்டு நம்ம நல்லா கலந்துக்கணும். இது நமக்கு சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷும் கூட. உங்களுக்கு சட்னி இல்லாமல் சப்பாத்தி மட்டும் மீந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். சட்னி செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தயிரை 2 ஸ்பூன் அளவுக்கு சப்பாத்தியில் வச்சு நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். நான் ரெடி பண்ண தயிர் 3 சப்பாத்தி அளவுக்கு. இந்த மாதிரி சப்பாத்தி ரோல் செய்யும் போது நமக்கு சட்னி கூட தேவையில்லை. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம்.